அனைவருக்கும் நமஸ்காரம். டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரும் வரவேற்கின்றேன். அன்பர்களே, என்னை சுற்றி நிறைய துரோகங்கள் இருக்குது. நிறைய துரோகிகள் தான் இருக்காங்க. நிறைய பேர் என்னை ஏமாத்துறாங்க. நிறைய பேர் எனக்கு முதுகில் குத்துறாங்க. என்கிட்ட வரவங்க எல்லாருமே எனக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் கொடுத்து என் நிம்மதியை கெடுக்கிறாங்க. ரொம்ப வேதனையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அத்தனை பிரச்சனைகளையுமே நொட்டி பொழுதில் தவிடு பொடியாக்கி நமக்கு நியாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அவர் காலபைரவர் தான். அதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சாயங்காலம் 4:30 to 6 இந்த ராகு கால நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அஷ்டமி திதியில் எந்த நேரம் வேணாலும் குறிச்சிக்கலாம். உங்களால் எப்போ முடியுமோ அப்போ. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பைரவர் சன்னதியில் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு உபத்திரவங்களை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, வேதனை கொடுத்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க. இது கண் கூட பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமாக பண்ணிட்டு வந்துடுங்க. வேறு ஒன்றுமே தேவையில்லை. முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இலுப்பை எண்ணெய் 2 அகல் விளக்கு, சிகப்பு கலரில் பூவு இல்லாத சிகப்பு கலரில் மாலை, இந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. சுவாமிக்கு இந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பூவு அல்லது மாலையை சுவாமிக்கு சாத்திட்டு 2 இலுப்பை எண்ணெயில் தீபம் மட்டும் போட்டுட்டு சுவாமி முன்னாடி உட்காந்து, எனக்கு இன்னார் இந்த பிரச்சனைகள் பண்ணுறாங்க, என்னென்ன உபத்திரவங்கள் பண்ணுறாங்க, ரொம்ப வேதனையில் இருக்கிற சாமி, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடு, இதுலேருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் கொடு, நீ எனக்கு துணையாக நின்று எல்லாத்தையும் நீ பார்த்து எனக்கு சரி பண்ணி கொடுன்ட்டு மனசார நீங்கள் சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்துடணும். அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு எதுக்குமே கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. வேறு எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. இதுதான் மட்டும் நீங்கள் நான் சொன்ன நாட்களில், நான் சொன்ன நேரத்தில், நான் சொன்னபடி இந்த வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பைரவ பெருமான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அது எப்பேற்பட்ட துரோகமானா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட பெரிய ஆளானா இருக்கட்டும், உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான்னா அவெல்லாம் ஒரு வழி ஆகிடுவான். கவலைப்படாதீங்க. நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சிவாய நமஹ.